பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அல்லது இயலாமைக்கு உட்பட்டவர்கள் என பல பொருளாதார ரீதியில் பின்னடைந்தவர்கள், தொழில் முயற்சியிலே ஈடுபடுகின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அல்லது இயலாமைக்கு உட்பட்டவர்கள் என பல வழிகளிலே இவர்கள் தங்களுடைய சேவைகளை ஆற்றி வருவது ஊடகங்கள் ஊடாக உங்களுடைய போன் வழியாகவும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உண்மையிலேயே அவர்களுடைய சேவையானது எங்களுக்கு எங்களுடைய பகுதிகளிலே கிடைத்தது பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்களுடைய சேவை மென்மேலும் எங்களுடைய பகுதிகளிலே தேவை எனவும் நாங்கள் அனைவரின் சார்பிலும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய இந்த சேவைக்கு உங்கள் கைகளை தட்டி அவர்களை நீங்கள் பாராட்டு தெரிவித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. எங்களுடைய இயலாமைக்கு உட்பட்டவர்கள் என்பது உண்மையிலேயே சோர்ந்து போகாமல், அவர்கள் ஒதுங்கி இருக்காமல் என்று வெளி உலகத்திலே பார்க்கக்கூடிய அளவிற்கு வியந்து நிற்கின்ற அளவுக்கு தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு விடயத்திலும் உள்ள ஒரு உற்பத்தி சரி, அவர்களுடைய தொழில்துறையிலும் சரி, அல்லது அவர்கள் விளையாட்டு, கலை, ஏனைய பகுதிகளிலும் தங்களுடைய திறமைகளை காட்டிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள், இயலாமைக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த சேவையானது உண்மையிலேயே எங்களுக்கு கிடைத்தது பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம். இதனை ஒழுங்கமைத்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த கிரிவலம் அறக்கட்டளையினருக்கு மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்பொழுது விருந்தினரை அழைத்து வருவதற்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மாலை அணிவித்து உள்ளே அழைத்து வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. Band raise up. Hands down. Band raise up. Hands down. Band standards. Attention. Band standards. Okay. Attention! Band virus and a quick march. 1, 2, 3.
பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் தெரிவு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்வு ஆரம்பமாகியுள்ளது. இன்னும் ஒரு நேரத்தில் இவர்களுக்கான நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இங்கே இருக்கையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் விருந்தினர்களை உங்கள் கைகளை தட்டி வரவேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு நினைக்கிறேன். மங்கள வாத்தியம் முழங்க இங்கே விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகிறது நிகழ்வுகள் கிரிவலம் அறக்கட்டளையின் உபதலைவர் திருமதி அனுசாந்த் தவகலா அவர்களை அழைத்து நிற்கின்றேன். அவருக்கும் நமது மனமான நன்றிகள். அடுத்து எங்களுடைய கரதுரை பெற்று பிரதேச சமூக அபிவிருத்தி உத்தியோகர் சமராஜன் அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த மங்கள விளக்கினை முரசுமொட்டை முருகானந்தா வித்யாலய ஆசிரியர் திருமதி வனிதா கிரிஸ்பாபு அவர்களை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்கு பலமார்ந்த நன்றிகள். அடுத்து மங்கள விளக்கினை கண்டாவளை நிர்வாக கிராம அலுவலர் சந்திரன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றிகள். அடுத்து இனிய வாழ்வு இல்லத்தின் உதவி முகாமையாளர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம். அவருக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து முருகானந்தா வித்யாலய ஆசிரியர் ஏஞ்சலா ஜூலியட் அலெக்சாண்டர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய ஒளிரும்பாழ்வு இல்லத்தின் தலைவர் அம்பிகை பாலன் அவர்களை ஏற்றி அடுத்த மங்கள விளக்கினை மாற்றுத்திறனாளிகள் சார்பில் திரு செல்வி பாரதிபுரம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அடுத்து எங்களுடைய ஒளிரும்பாழ்வு இல்லத்தின் மாணவர்கள் சார்பில் ஒருவரை ஏற்றி வைக்குமாறு வேண்டி நிற்கின்றோம். அடுத்த மங்கள விளக்கினை எங்களுடைய கிரிவலம் அறக்கட்டளையின் செயலாளர் விஜயரட்னம் ஜனனி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அடுத்த மங்கள விளக்கினை கிரிவலம் அறக்கட்டளையின் பொருளாளர் கே.டி. பாரதி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். அவரை தொடர்ந்து கிரிவலம் அறக்கட்டளையின் உப செயலாளர் லிவாஸ் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்புள்ளத்தோடு கேட்டு நிற்கின்றோம். அடுத்து ஒளிரும்பாழ்வு இல்லத்தின் ஆசிரியர் சார்பில் ஒருவரை ஏற்றி உதவுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். அடுத்து ஆண் மாற்றுத்திறனாளிகள் சார்பில் ஒருவரை வந்து மங்கள விளக்கினை ஏற்றி உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்து சிவில் பாதுகாப்பு இணையத்தின் இணைப்பாளர் பர்மன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். இன்றைய இந்த தைப்பூச விழாவினை சிறப்பிக்கும் முகமாக மங்கள விளக்கினை ஏற்றுதவிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்து எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எழுந்து நின்று அகவணக்கத்துடன் இந்த நிகழ்வினை ஆரம்பிப்போம். நிறைவு செய்வோம். இன்றைய இந்த நிகழ்வில் முதல் நிகழ்வாக தலைமை உரையும் வரவேற்புரையிலையும் எங்களுடைய கிரிவலம் அறக்கட்டளையின் பொருளாளர் கேடி பாரதி அவர்கள் வழங்குவார். அனைவருக்கும் எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல இன்னும் ஒரு சிறிது நேரம் கழித்து எங்களுடைய தைப்பூச விழா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதவிக்கும் ஒன்று கூடல் அந்த நிகழ்வு ஆரம்பமாக போகிறது. அதைத் தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கிரிவலம் அறக்கட்டளையின் உத்தியோகபூர்வமான ஒரு சின்னம் நாங்கள் இதில் திரை மறைத்திருக்கின்றோம். அந்த தருணத்தில் நாங்கள் இந்த திரையை நிற்கும் போது நீங்கள் அனைவரும் உங்களுடைய கரகோஷம் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போடு நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த கிரிவலம் அறக்கட்டளையானது உண்மையிலே வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் நாடு முழுவதும் எங்களுடைய அறக்கட்டளை நிறைய மக்களுக்கு, ஏராளமான மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களுடைய சேவைகளை செவ்வனமே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதோடு உங்களுக்கான தேவைகளை உங்கள் வீடு அறிந்து உங்களுடைய நிலைமை அறிந்து உதவி செய்ய காத்திருக்கின்றார்கள். எங்கும் எங்களுடைய பணியாளர்கள் இருக்கின்றார்கள். கிரிவலம் மூலமாக பயணம் செய்யும் உறவுகள் வடக்கு கிழக்கு ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பணியாளர்களும் தங்களுடைய வேலை நேரங்களை ஒதுக்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த உதவிகளை செய்ய இருக்கின்றார்கள். ஜெர்மனியில் இருக்கும் தனிநபர் ஒரு ஆளாலையும் இந்த திட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய வியர்வின் மத்தியில் தன்னுடைய பொலிஸ் மழை பெய்யல் என பாராது சிரமம் தாராது அவர் தன்னுடைய வேலை திட்டங்களை செய்து தன்னுடைய சொந்த பணியில் சொந்த சம்பளத்தில் இந்த மக்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கின்றார். இன்னும் சொல்ற நேரத்தில் எங்களுடைய கிரிவலம் அறக்கட்டளையின் அந்த இலட்சணை உங்களுக்கு காண்பிக்கப்படும். இப்போது கழகத்தினை வழங்குவார். வரவேற்பு நடனம். Hello. நிகழ்த்துவதற்காக ஜனனி சென்று கொண்டிருக்கின்றார். வரவேற்புரையினை தொடர்ந்து இந்த சின்னம் இங்கே திரைநீக்கம் செய்து வைக்கப்பட உள்ளது. 2025ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 12ஆம் தேதி ஆகிய இன்று தைப்பூச திருநாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் இனங்கண்டு உதவி திட்டங்களை வழங்குவதற்காக எண்ணியுள்ளோம். இதனை முன்னிட்டு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் கிரிவலம் அறக்கட்டளை குடும்பம் சார்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நமது வரவேற்பினை ஏற்று இந்நிகழ்வினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் அன்றன் நேசநாயகம் முல்லைத்தீவு மாவட்ட சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களின் பேயண்ணா சமராஜன் கரைமுறைப்பற்று பிரதேச செயலக சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தர் அவர்களையும்
ஈனா அம்பிகை பாலன் தலைவர் ஒளிரும் வாழ்வு இல்லம் அமைப்பின் தலைவர் அவர்களையும் திருமதி பஞ்சலிங்கம் செல்வகலை உதவி முகாமியாளர் இனியவாழ்வு அவர்களையும் திரு எஸ் சந்திரன் நிர்வாக கிராம அலுவலர் பிரதேச செயலகம் கண்டாவளி அவர்களையும் ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இந்நிகழ்வுக்கு வருகை என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வரவேற்புரையினை நிகழ்த்தி செல்கின்ற கிரிவல வழக்கங்களின் செயலாளர் ஜனனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.